49. அண்ணாவின் மரணம் மார்ச் 6 1967. திராவிட இயக்கம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய தினம். ஆம். 20களில் தொடங்கி 30கள் வரை மூத்த திராவிட இயக்கமான நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு புதிய திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. 1936 இல் சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அண்ணா அப்போது தங்கசாலை தெருவில் உள்ள வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தார். அன்றைய தேர்தல் விதிமுறைப்படி குறிப்பிட்ட அளவுக்கு வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இருந்தது. தேர்தலில் நிற்பது என்று முடிவு செய்துவிட்டார் அண்ணா. அதற்கு முன்னால் வாக்குரிமையை பெற ஒரு திட்டம் தீட்டினார். சென்னை கருப்பண்ண முதலி தெருவில் அண்ணாவின் மனைவி ராணியின் மாமாவான சிவப்பிரகாசம் என்பவருக்கும் சொந்தமாக வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் உரிமையை அவசரமாக தனது பெயருக்கு மாற்றினார். தனது பெயரில் வரியையும் செலுத்தி அதன் மூலம் வாக்குரிமையை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு பெத்துநாயக்கன் பேட்டையில் நீதிக்கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார். அவரை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் எம். பாலசுந்தரம் முதலியார். இறுதியில் அண்ணாவுக்கு தோல்வியே மிஞ்சியது. அதே அண்ணாதுரைதான் இப்போது திமுக சார்பில் முதல் அமைச்சர். மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட திராவிட இயக்கத்தின் இன்னோர் அத்தியாயம் தொடங்கியது. மார்ச் 15 1967 அன்று தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது. பேரவைத் தலைவராக ஆதித்தனாரும் பேரவைத் துணைத் தலைவராக புலவர் கோவிந்தனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அண்ணாவின் ஆட்சி தொடங்கியது. புதிய கட்சி ஆட்சி பொறுப்பேற்கும்போது அரசு நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் பழைய கட்சிக்கு விசுவாசமானவர்களாக இருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமித்துக் கொள்ள புதிய ஆட்சியாளர்கள் விரும்புவது வழக்கம். அதில் அண்ணாவுக்கு விருப்பமில்லை. அரசியல்வாதிகளுக்கு 5 ஆண்டுகாலம், ஆனால் அதிகாரிகள் ஆயுட்காலம் முழுக்க இதே பணிகள்தான். ஆகவே அவர்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆட்சிக்கு தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று பெரியாரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அண்ணா. அதற்கு ஏற்ற வகையில் மார்ச் 16 1967 அன்று விடுதலை தலையங்கம் மூலமாக திமுக அமைச்சர் மு. கருணாநிதிக்கு அறிவுரை ஒன்றை அனுப்பினார் பெரியார். அடப்பாவமே, மந்திரி கலைஞர் கருணாநிதி தமிழுக்கு கேடு வந்தால் மந்திரி பதவியை விட்டுவிடுவேன் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? அதற்காகவா மக்கள் ஓட்டு கொடுத்தார்கள்? நாம் வீட்டில் தமிழ் பேசுகிறோம். கடித போக்குவரத்து, நிர்வாகம், மக்களிடம் பேச்சு இவற்றை தமிழில் நடத்துகிறோம். இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேண்டும்? ஏப்ரல் 14 1967. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர்ப்பலகை வைக்கப்பட்டது. தமிழக அரசின் இலச்சினையில் உள்ள கோபுரச் சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற ஆங்கில வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றப்பட்டது. அந்த சின்னத்தில் இடம்பெற்றிருந்த சத்யமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியம் நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்று பொறிக்கப்பட்டது. ஏப்ரல் 20 1967 அன்று சென்னையில் நீதிக்கட்சியின் சார்பாக திமுக அமைச்சர்களுக்கு வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. பி. டி. ராஜன் கொடுத்த அந்த வரவேற்பில் அண்ணா பேசினார். நீதிக்கட்சியால் வளர்க்கப்பட்டு அரசியலிலே ஆளாக்கிவிடப்பட்ட நான் இன்றைய நிலையில் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்று எண்ணிடும்போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழவேள் பி. டி. ராசன் போன்ற நீதிக்கட்சியின் பழம்பெருந்தலைவர்கள் எனக்கு என்றென்றும் பாதுகாப்பாகவும் பக்கவலிவாகவும் இருக்க வேண்டும். நான் அரசியல் பாடத்தை நீதிக்கட்சியினிடத்திலும் சமுதாய சீர்திருத்த பகுத்தறிவு பாடங்களை தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தினிடத்திலும் கற்றுக்கொண்டேன். காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவர்களோடு நெருங்கி பழகிவந்ததன் காரணமாக அவர்கள் கையாண்டு வந்த ராஜதந்திர முறையை கற்றுக்கொண்டுள்ளேன். பெரியாரின் சமுதாய சீர்திருத்த கொள்கைகளை எல்லா வழிகளிலும் நடைமுறைப்படுத்த முயலுவேன். நீதிக்கட்சியின் புகழையும் பெருமையையும் நிலை நாட்டுவேன். சென்னை மாநகராட்சி தொகுதிக்கென தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் காலியாக இருந்த இடத்துக்கு ஏப்ரல் 22 1967 அன்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அண்ணா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக தொடங்கியதில் இருந்து எந்தெந்த விஷயங்களுக்காகவெல்லாம் போராட்டம் நடத்தியதோ அவற்றுக்கெல்லாம் தனது ஆட்சி காலத்தில் தீர்வு காண விரும்பியது. அவற்றில் ஒன்றுதான் ஆகாஷ்வாணி என்ற பதத்துக்கு பதிலாக வானொலி என்ற பதத்தையே பயன்படுத்த வேண்டும் என்பது. அதற்கான அறிவிப்பு மே 9 1967 அன்று வெளியானது. அன்று தொடங்கி சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய வானொலி நிலையங்களில் ஆகாஷ்வாணிக்கு விடை கொடுக்கப்பட்டது. படி அரிசி திட்டம். தேர்தல் நெருங்கிய சமயத்தில் வாக்காளர்களுக்கு அண்ணா கொடுத்த முக்கியமான வாக்குறுதி இது. உண்மையில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இப்படியொரு வாக்குறுதி எதுவும் தரப்படவில்லை. வாய்மொழியாக தரப்பட்ட வாக்குறுதிதான். ஆனாலும் அதனை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார் முதலமைச்சர் அண்ணா.
மே 15 1967 அன்று சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் படி அரிசி திட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் அந்த திட்டத்தை மற்ற மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த அரசின் நிதிநிலை இடம் கொடுக்கவில்லை. கோதுமைக்கு மானியம் தர தயாராக இருக்கும் மத்திய அரசு அரிசிக்கு தருவதில்லை என்ற தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தினார். திமுக அரசின் அறிவிப்பில் பெரியாருக்கு துளியும் விருப்பமில்லை. ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுவது தவறு. மிகுந்த நட்டம் ஏற்படும். சிந்தித்துச் செயல்பட வேண்டும். இந்த அரிசி விலை குறைப்பே ஒரு நியூசன்ஸ் என்றும் சொன்ன பெரியார், திமுக அரசுக்கு 5 ஆண்டுகாலம் அவகாசம் தருவதாகவும் அதற்கு பிறகு விமரிசனம் செய்வதாகவும் சொல்லிவிட்டு தனது இயக்க வேலைகளில் ஈடுபடுத்திக் கொண்டார். நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுவிட்டேன். ஆனால் திராவிட நாடு கேட்டதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தனவோ அவற்றில் ஒன்றை கூட விட்டுவிடவில்லை. அதில் ஒளிவுமறைவு இல்லை. அதைச் சொல்லிக்கொள்வதற்கு வெட்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. திராவிட நாடு என்று தனியாக இருந்தால் நாம் தொழில் வளர்ச்சி பெற முடியும் என்று சொன்னோம். திராவிட நாடு வேண்டுமென்று கேட்டதற்கு காரணமே இங்கே தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை. அடுத்து மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக திராவிட நாடு கேட்டோம். மொழி பாதுகாப்பு கொள்கையை கைவிட்டுவிடவில்லை. மாநில சர்க்கார் பல அதிகாரங்களை பல துறைகளிலும் பெற வேண்டும் என்பதற்காக திராவிட நாடு கேட்டோம். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை. பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டோம். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை. ஆகவே திராவிட நாடு கேட்டதற்கான காரணங்களில் ஒன்றை கூட விட்டுவிடவில்லை. ஜூன் 27 1967 சட்டப்பேரவையில் பேசிய அண்ணா அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டார். மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் சென்னை மாகாணம் என்றும் அழைக்கப்படும் நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பது திமுகவின் நீண்ட நாள் கோரிக்கை. அதை காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாத காரணத்தால் திமுக அரசு பதவியேற்றதும் அதை செயல்வடிவத்துக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 18 1967 அன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் இம்மாநிலத்தை குறிப்பிடும் பெயர் தமிழ்நாடு என மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று இப்பேரவை உறுதியாக கருதுவதுடன், இதுகுறித்து அரசியல் அமைப்புச் சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் அமையும் வண்ணம் மாநில அரசு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்பேரவை பரிந்துரைக்கிறது. சுயமரியாதை திருமணம் பெரியாரின் சுயமரியாதை சிந்தனையில் உருவான திட்டம். சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வைதீக முறையிலான திருமண ஏற்பாடுகளை புறக்கணித்துவிட்டு தாலி போன்ற எந்தவிதமான வைதீக அடையாளங்களும் இல்லாமல் செய்து கொண்ட புரட்சிகரமான திருமணம். சுயமரியாதை திருமணம் என்ற இந்த முறையை சுயமரியாதை இயக்கத்தினர், திராவிடர் கழகத்தினர், திமுகவினர் என்று எல்லோருமே செய்து கொண்டனர். பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டரீதியான அங்கீகாரம் தரப்படவில்லை. சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம் போன்றவற்றைச் செய்து கொண்டவர்களுக்கு சட்டப்படியான சொத்துரிமை போன்றவை கிடைக்கப்படவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜூலை 18 1967 அன்று அந்த அங்கீகாரத்தை தருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கின. சட்ட அமைச்சர் சே. மாதவன் புதிய மசோதா ஒன்றை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். பிறகு அது சட்டமானது. 1967 நவம்பர் மாதத்தில் இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. ஆம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க வேண்டிய சூழல் உருவானதால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த தொகுதிக்குத்தான் இப்போது இடைத்தேர்தல். அதில் திமுக வேட்பாளராக முரசொலி மாறன் நிறுத்தப்பட்டார். பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் முரசொலி மாறனுக்கு ஆதரவாக பிரசாரம் செய்தனர். தேர்தல் முடிவு திமுகவுக்கு சாதகமாகவே வந்தது. ஆட்சிக்கு வந்ததும் 2வது உலகத் தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த முடிவு செய்தது திமுக அரசு. அண்ணாவை தலைவராக கொண்டு மாநாட்டுக் குழு உருவாக்கப்பட்டது. நெடுஞ்செழியன், மு. கருணாநிதி உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள், திருக்குறள் முனுசாமி, மயிலை சீனி, வேங்கடசாமி, கவிஞர் சுரதா, டாக்டர் மு. வரதராசன், குன்றக்குடி அடிகளார், சி. இலக்குவனார் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலரும் அந்த குழுவில் இடம்பெற்றனர். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ஆராய்ச்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆராய்ச்சி அறிஞர்கள் கூடி ஆய்வுக் கட்டுரைகளைப் பற்றி விவாதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த ஆய்வரங்கம். சென்னை தீவுத்திடலில் பொது அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் ஏராளமான தலைப்புகளில் உரை நிகழ்த்தினர். உலகத் தமிழ் மாநாட்டை முன்னிட்டு திருவள்ளுவர், ஔவையார், கண்ணகி, கம்பர், வீரமா முனிவர், ஜி. யு. போ. கால்டுவெல், வ. உ. சிதம்பரனார், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோருடைய சிலைகள் சென்னை கடற்கரையில் வரிசையாக அமைக்கப்பட்டன. ஆனால் உலகத் தமிழ் மாநாடு நடத்தியதிலோ சிலைகள் நடப்பட்டதிலோ பெரியாருக்கு கொஞ்சமும் உடன்பாடில்லை. நமது இழிவை, சூத்திரத் தன்மையை நிலைநாட்ட விழாவா?
மடமை இலக்கியங்களுக்கெல்லாம் விழாவா? மூடநம்பிக்கைகள் கொண்ட கதாபாத்திரங்களுக்கு வரிசையாக சிலைகளா? இதெல்லாம் மக்கள் பணத்தை பாழாக்கும் வீண் செலவுதானே என்று ஆத்திரப்பட்டார் பெரியார். இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி பல இன்னல்களைச் சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் தனது ரணங்களுக்கு மருந்து தடவிக்கொள்ளும் வகையில் சில சட்டங்களை கொண்டு வந்தது. அவற்றில் ஒன்று இந்தி ஒழிப்பு தீர்மானம். இதற்கு பின்னணியில் இருந்தது ஜனவரி 8, 1968 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலைப் பெற்ற 1963ஆம் ஆண்டு ஆட்சிமொழி சட்டத்துக்கான திருத்தம். இதன்படி மத்திய அரசு நிர்வாகத்திலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளிலும் இந்தி பேசாத மாநிலங்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும். அரசு பணிகளில் சேர்வதற்கு இந்தி அல்லது ஆங்கிலம் அறிந்திருந்தால் போதும். முக்கியமாக இந்த சட்டத் திருத்தம் இந்தி ஆங்கிலம் தவிர இன்னொரு தேசிய மொழியை கற்றுக்கொள்ளும் மும்மொழி திட்டத்தை பரிந்துரை செய்தது. இந்த சட்டத்திருத்தத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாவுக்கு திருப்தியில்லை. ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் இந்த சட்டத்திருத்தத்தால் மாணவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றார் அண்ணா. காரணம், இந்தி பேசும் மாணவர்கள் இந்தி ஆங்கிலம் என்ற 2 மொழிகளை படித்தால் போதும். ஆனால் இந்தி பேசாத மாணவர்கள் ஆங்கிலம், பிராந்திய மொழி, இன்னொரு தேசிய மொழி என்று 3 மொழிகளை கற்க வேண்டிய நிலை ஏற்படும். மாணவர்களின் பிரச்சனைகளை புரிந்துகொண்ட முதலமைச்சர் அண்ணா ஜனவரி 23, 1968 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். பல்வேறு மொழி பண்பாடு நாகரிகங்களைக் கொண்ட இந்தியாவில் ஒரு வட்டார மொழியை மட்டும் ஆட்சி மொழியாக்குவது இந்திய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் குலைத்து ஒரு மொழிப்பகுதி மற்ற மொழிப்பகுதிகளை அடிமை கொள்ளச் செய்திடும் என்று உணரப்படுவதால் தமிழும் மற்ற தேசிய மொழிகளும் மத்திய ஆட்சி மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும். அதுவரையில் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக தொடர்ந்து இருந்து வர வேண்டும். அதற்கு ஏற்றபடி இந்திய அரசியல் சட்டத்தின் மொழிப்பிரிவு திருத்தப்பட வேண்டும் என்று இந்த மன்றம் வற்புறுத்துகிறது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் மொழி தீர்மானத்தை இந்த அரசு செயல்படுத்த மறுக்கிற வகையிலும் தமிழக மக்களும் மாணவர்களும் வெளியிட்டுள்ள கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் முறையிலும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழித் திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இம்மன்றம் தீர்மானிக்கிறது. நாட்டு நலப்பணித் திட்டம் போன்ற அணிகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்தி ஆணைச் சொற்களை நீக்கிவிடுவது என்றும் இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க மறுத்தால் அந்த அணிகளையே கலைத்துவிடுவது என்றும் இந்த மன்றம் தீர்மானிக்கிறது. காவிரி ஆறு தமிழ்நாட்டு விவசாயிகளின் நம்பிக்கை நட்சத்திரம். அன்றைய மைசூர் மாகாணத்துக்கும் இன்றைய கர்நாடகா அன்றைய சென்னை ராஜதானிக்கும் இன்றைய தமிழ்நாடு தண்ணீரை வாரி வழங்கும் ஆறு. இரு மாநிலங்களும் காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாக 1924 இம் ஆண்டு ஓர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தின்படி இரு மாகாணங்களும் நீரை பகிர்ந்து கொண்டன. அதே சமயம் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு காவிரியின் உபரி நீரை பகிர்ந்து கொள்ளும் முறைகளை கண்டறிந்து தீர்மானித்துவிட வேண்டும் என்றும் அதில் ஏதேனும் சிக்கல் எழுந்தால் மத்திய அரசின் மூலமாகவோ நடுவர்மன்றத்தின் மூலமாகவோ முடிவெடுக்க 1974 இல் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம். ஒப்பந்தத்தின்படியே இரு மாநிலங்களும் காவிரி நீரை பகிர்ந்து கொண்டன. 1968 இம் ஆண்டு திடீரென கர்நாடக அரசு ஹேமாவதி மற்றும் ஹேரங்கி என்ற 2 அணைகளை கட்டியது. ஒப்பந்தத்தை மீறி அணைகள் கட்டப்படுவது பற்றி உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று அண்ணா தலைமையிலான திமுக அரசு கோரிக்கை விடுத்தது. உடனடியாக 19 ஆகஸ்ட் 1968 அன்று காவிரி சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அரசு பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தது மத்திய அரசு. மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கே.எல். ராவ் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மு. கருணாநிதியும் கர்நாடக அரசு சார்பில் பொதுப்பணித்துறை பொறுப்பு வகித்த கர்நாடக முதல்வர் வீரேந்திர பாட்டீலும் கலந்து கொண்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அண்ணாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சாப்பிட முடியவில்லை. மருத்துவ சோதனையில் புற்றுநோய் உருவாகியிருப்பது தெரியவந்தது. உள்ளூர் மருத்துவம் உதவிக்கு வராது. அமெரிக்கா சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். 10 செப்டம்பர் 1968 அன்று விமானத்தில் ஏறினார் அண்ணா. டாக்டர் மில்லரின் அறுவை சிகிச்சை அவருடைய உடலை தேற்றியது. ஓரளவுக்கு உடல்நலம் பெற்று மீண்டும் 1968 நவம்பரில் தமிழ்நாடு திரும்பினார். பிறகு பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். சில மாதங்களில் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பிப்ரவரி 3, 1969 அன்று அண்ணா மரணம் அடைந்தார். திராவிட இயக்கத்தில் ஏற்பட்ட முக்கியமான இழப்பு.
குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் திடுதிப்பென தனது தலைவரை வழிகாட்டியை இழந்தது. காங்கிரஸ் என்ற இயக்கத்தை ஆட்சிக் கட்டிலில் இருந்து அகற்றியே தீருவது என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கி புதிய கட்சியை உருவாக்கி 18 ஆண்டுகால போராட்டத்துக்குப் பிறகு கட்சியை ஆட்சிக்கட்டிலில் அமரவைத்த அண்ணா மறைந்தார். திராவிட இயக்கத்தின் முதல் பாகம் நிறைவடைந்தது.